மீடியா ஃபுல் ஃபேன் பேஜ் வச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சௌந்தர்யா தப்பு பண்ற அந்த தப்பை தாண்டி ஒரு விஷயம் அதை ப்ரமோட் பண்ணும்போது என்னடா சௌந்தர்யாவை எப்படி அழுத வச்சுட்டீங்க என்ன அப்படின்னம்னா லாஸ்ட் சீசனே இந்த டாஸ்க் ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா வெளியில பிஆர் டீம் ஹெவியா வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து விளையாடுறது யாரு அப்படின்ட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது யார வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு எல்லாருமே குசி ஆயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா எந்த வேலையும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஆனா அவளுக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு. முத்துக்குமரனோட சேர்ந்து அந்த சோஃபா கேங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டாஸ்க் கிடைச்சவனே சும்மாவா விடுவாங்க? அதுக்கு வாய்க்கு வந்த வார்த்தையை பூரா வந்து அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷால் ஆரம்பிச்சாரு, தீபக், பவித்ரா, முக்கியமா முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பயங்கரமா பிளான் போட்டு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா நிறைய ஃபேன் பேஜ் வச்சு அவங்களோட இமேஜ் வீடியோஸை மாத்தி மாத்தி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னம்னா அது சௌந்தர்யா தான் அப்படின்ட்டு முத்துக்குமரன் தெளிவா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள முத எவிக்ட் ஆன சாச்சனா வெளியே போயிட்டு வந்தாங்கல்ல, அப்பயே வந்து அவங்க சொன்னாங்களா. அது மட்டும் இல்லாம ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளுக்கு வந்தாங்கல்ல, முக்கியமா ராணா, இவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யாவுக்கு வெளியில பயங்கரமா பிஆர் டீம் இருக்குன்னு சொன்னதா வந்து சொல்லிட்டாங்க. அதே டைம் வந்து ரயான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பான். அவனும் வந்து அருணையும் சௌந்தர்யாவும் தான் சொல்லியிருப்பான். ஆனா மறுபடியும் வந்து அப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரி அந்த 4 வாரம் நடந்த சொல்லாமா அப்படின்ட்டு மறுபடியும் போய் ரயான் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரனுக்கும் பெரிய பிஆர் டீம் கூட இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானு வெளியில இருந்து வர்றப்ப முத்துக்குமரன் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ல நடக்கும்போது அவரோட பாசிட்டிவா பேசியிருப்பார்ல, அவர் நெகட்டிவும் பேசியிருப்பாரு. அதை போடவே மாட்டாங்க. அந்த பாசிட்டிவ் மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் அவர் வீடியோ பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி பார்க்கல முத்துக்குமரனுக்கு தான் இருக்கிறதுல பெரிய பிஆர் டீம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கண் கூட நம்ம பார்க்கலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஓப்பனாவே சொல்றாரு, நான் வந்து முத்துக்குமரனுக்கு பிஆர் தான், அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெளிவா சொல்றாரு. என் ஃபேட்மேன் ரிவ்யூ பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எத்தனை பிஆர் வச்சாலும் அவர் ஒருத்தர் பேசினா போதும் முத்துக்குமரனுக்கு ஏகப்பட்ட ஓட்டு வந்து குவிஞ்சு தள்ளும். அந்த அளவுக்கு வந்து ஹெவியா வந்து பிஆர் ஒர்க்கு வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் பண்றாரு. பவித்ராவும் சௌந்தர்யாவை தான் சொல்றாங்க, இந்த வீட்டுல வந்து அவளுக்குன்னு ப்ரொஜெக்ஷன் நிறைய நடந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர்யாவும் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படியே பிஆர் டீம் வந்து காசு கொடுத்து தான் வச்சுட்டு வரணும் இல்ல. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சீரியல் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணவங்க இருக்காங்க. பவித்ராவா இருந்தாலும் சரி, அருணா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேன்ஸ் கூட வந்து இவங்களுக்கு பிஆர் டீம் வேலை பார்க்கலாம். அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுலே வந்து அதிக பிஆர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லினுக்கும் அதைத்தான் சொல்றாங்க. ஏன்னா இத்தனை வாரம் நாமினேஷன் வந்துமே வந்து அவங்க வெளியில போல அப்படின்னம்னா அவங்களுக்கு பிஆர் ஒர்க்கு ஹெவியா வேலை பார்க்கறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சௌந்தர்யா பயங்கரமா தப்பு பண்றா, ஆனா அந்த தப்பை தாண்டி நெக்ஸ்ட் வீக்கே அவர் ரெக்கவர் ஆகி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி வந்து ஈஸியா வெளியே வந்துடுறா. அப்படி இருக்க பார்க்கல அவளுக்கு வெளியில வந்து பிஆர் டீம் வேலை பார்க்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ சௌந்தர்யாவோட பிஆர் டீமை பத்தி ஜாக்லின் பேசின மாதிரி தெரியல. தன்னோட வயிற்றுச்சல சௌந்தர்யா மேல கொட்டுற மாதிரி தாங்க இருந்தது. இதை கேட்டு சௌந்தர்யா ஒரே அழுக. ஏண்டா பிஆர் டீம் எப்படி வெளில வச்சாலும் வீட்டுக்குள்ள நம்ம பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப எல்லாமே வந்து அப்படியே வந்து நீங்க ஃபுல்லாவே பிஆர் டீம் சொன்னா என்னடா நியாயம் அப்படின்ட்டு பயங்கரமா கதறி அழுகிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யாவுக்கு உண்மையிலே பிஆர் டீம் இருக்கா, இல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.